ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிகே. இது நம்ம சேனல் கார்த்திகை கோபாலகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்னெறிக்கதை தான். ஒரு குரு, ஒரு சிஷியன் 2 பேர் இருக்காங்க. இந்த குரு வந்து எல்லா விஷயத்திலும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம சிஷியன் வந்து போய் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இவர் எல்லா வித்தைகளும் வந்து அவருக்கு ஒவ்வொன்றா வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு கராத்தே, அடுத்தது கும்ஃபு, அடுத்து மல்யுத்தம். ஸோ இந்த மாதிரி எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. வில் வித்தை, ஈட்டி எறிதல், அடுத்து சிலம்பு சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இவரும் ஆர்வமாக வந்து கற்றுக்கிறாரு. ஸோ நம்மளால் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கிற வித்தைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 6 மாதங்கள்லேயே வந்து எல்லா வித்தைகளும் வந்து கற்றுக்கிற மாதிரி இவர் ஸ்பீடாக வந்து கற்றுக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து குருக்கிட்ட வந்து இவர் ரொம்ப அந்யோன்யமாக வந்து நடந்துக்கிறாரு. ஸோ அதனால் வந்து சிஷியன் ஓகே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளும் வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து எல்லா வித்தைகளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா வித்தைகளும் வந்து கற்றுக்கிட்ட ஒரு சிஷியன் என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி ஓகே நம்ம எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டோம், ஸோ அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு திட்டம் தீட்டுறார். ஸோ குருக்கிட்டே வந்து ஒரு சண்டைக்கு போகலாம். ஸோ எப்படி குரு வந்து ஜெயிச்சுட்டு வரான்னு பார்ப்போம். நம்மளும் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டோம்ல, ஏன்னா இருந்தாலும் குருவுக்கு வந்து வயசாகுது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு தாட்டில் வந்து இருந்துட்டு நினச்சிட்டு போகிறான். ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிற குருவே, இந்த மாதிரி வாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், நீங்கள் ஜெயிச்சா வந்து என்ன பார்த்துக்கலாம், ஜெயிக்கிறீங்களா என்னன்னு பார்ப்போம், நீங்களா நானா அப்படின்னு சொல்லி ஒரு மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்குறான். ஸோ அப்போ வந்து குரு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. சரி ஓகே என்ன பண்ணுறது, உன் ஆசை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒரு அப்செட்டாக, அதாவது ஒரு சிந்தனையிலே இருக்கார். ஸோ அப்படி சிந்தனையில் இருக்கும்போது ஒரு மனைவி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னங்காச்சும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே வந்து நெருடலாக இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி வந்து சிஷியன் வந்து இருந்தான். ஸோ அவன் எல்லா வித்தைகளும் வந்து நான் அழகாக ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஒன்றும் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு அதை வந்து கற்றுக்கிட்டான். இப்படி கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வர, ஸோ நம்ம வந்து போட்டி வச்சுக்கலாம், பந்தயம் நீங்களா நான் பார்த்துக்கலான்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நான் ஒன்று சொல்கிறது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு ஒன்று மட்டும் வந்து சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இவரு குரு வந்து நாளைக்கு சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அடுத்த நாள் வந்து கிளம்பி போகிறாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இவர் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆப்போசிட் நம்ம வந்து சிசி வந்து நிற்கிறேன், இவர் ஆப்போசிட்டில் இந்த சைடு நிற்கிறாரு. ஸோ 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ ஆப்போசிட்டில் அவனும் தயாராக இருக்க ஓகே அப்படின்ட்டு இவர் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடப்பு கட்டான் வீடு கூட்டுற ஒரு மாறு எடுத்துகிட்டு போய் கையில் வந்து ஏந்து நிற்கிறாரு. ஸோ அப்படி ஏந்து நிற்கும்போது அவன் வந்து சிசியை வந்து பார்த்தோன்னே, ஐயோ எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தாரு, இது வந்து ஒரு புது வித்தையாக இருக்குது, இது வந்து நம்ம மட்டும் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு வந்து அவரோட காலில் விழுந்து, குருவே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பண்ணது எல்லாமே தப்பு தான், இந்த மாதிரி வந்து நான் உங்களை வந்து உதாசீனப்படுத்தி இருந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணி காலில் விழுந்துட்டான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு குருவாக இருக்கட்டும், ஒரு தொழிலில் இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம கம்பல்சரி வந்து மதிக்க கற்றுக்கணும். நம்ம எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்த ஒரு இடத்துலையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க நினச்சேன். ஸோ அதை இந்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. லவ் யூ ஆல். எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.